முன்னொரு காலத்துல காசிராஜனான பீமதேவனுக்கு 3 மகள்கள் இருந்தாங்க. அம்பை, அம்பிகா, அம்பாலிகா. அம்பைய வீர பெண்மணியா, ரொம்ப தைரியமான போர் தெய்வமான குற்றவைக்கு நிகரா நினைச்சு வளர்த்தாரு. 2வது மகளான அம்பிகாவை மகாலட்சுமியா நினைச்சு வளர்த்தாரு. 3வது மகளான அம்பாலிகாவை கலைமகளான சரஸ்வதியின் உருவமா நினைச்சு வளர்த்தாரு. இப்படிப்பட்ட 3 மகள்களும் வளர்ந்து பருவ வயதுக்கு வந்துடுறாங்க. இந்த சூழ்நிலையில அம்பைக்கும் சௌபல நாட்டு மன்னனான சால்வனுக்கும் காதல் ஏற்படுது. காதல்னா ஒருத்தர் பார்த்து கொள்ளாத காதல். 2 பேருடைய பெருமையை பற்றியும் ஊர் மக்கள் அதிகமா பேசியதால அவங்களுக்குள்ள காதல் ஏற்படுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொண்டதே கிடையாது. ஆனா சால்வ மன்னன் அடிக்கடி அம்பைக்கு தூது அனுப்புவாரு. மேலும் பல பரிசு பொருட்களும் அனுப்புவாரு. அந்த பரிசு பொருட்கள் எல்லாத்தையுமே அம்பை ரொம்பவும் பத்திரமா வச்சிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில காசி அரசனான பீமதேவன் 3 மகள்களுக்கும் சுயம்வரம் ஏற்பாடு செய்யறாரு. சால்வ அரசருக்கும் அந்த அழைப்பு போய் சேருது. எல்லா நாட்டு அரசர்களுக்கும் அழைப்பு போகுது. ஆனா இருக்கிறதுலயே பெரிய நாடாகவும் படைபலம் அதிகமா இருக்கக்கூடிய நாடாகவும் இருந்த அஸ்தினாபுரத்துக்கு மட்டும் அழைப்பு போகல. அதுக்கு காரணம் விசித்திர வீரியன். விசித்திர வீரியனுக்கும் தான் பெண் தேடிக்கிட்டு இருந்தாங்க. பிறப்பிலேயே உடல்நல குறைவால் இருந்த விசித்திர வீரியனுக்கு பெண் கொடுக்கறதுக்கு காசிராஜனுக்கு விருப்பம் இல்லாம இருந்துச்சு. அதனாலதான் அஸ்தினாபுரத்துக்கு அழைப்பு விடுக்காம இருந்தாரு. இதனால விசித்திர வீரியனுடைய தாயான சத்தியவதிக்கு ரொம்ப கோபம் வருது. ஒரு பக்கம் காசிராஜனான பீமதேவன் தன்னுடைய மகள்களுக்கு சுயம்பரம் ஏற்பாடு மிக சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த 3 மகள்களும் தங்களை மிக அழகா அலங்காரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சுயம்பரம் நாளன்று அந்த மண்டபமே பல நாட்டு மன்னர்களால நிரம்பி இருந்துச்சு. அந்த இடத்திலேயே கூடுதல் அழகா இருந்தது அம்பைதான். ஏன்னா தன்னுடைய காதலனான சால்வ மன்னனை கரம் பிடிக்க போறாங்க. முதல் நாளே சால்வன் தன்னுடைய காதலியான அம்பைக்கு தாளம் பூவை தூது அனுப்பியிருந்தாரு. அந்த தாளம் பூவை அம்பை மாலையா தொடுத்து அதை கையில வச்சிருந்தாங்க. எப்படியாவது சால்வ மன்னனுடைய கழுத்துல போட்டுறணும் அப்படின்னு ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அஸ்தினாபுரத்துல சத்தியவதி பயங்கர கோபமா இருந்தாங்க. ஏன்னா காசி அரசன் தனக்கு அழைப்பு விடுக்கல. விசித்திர வீரியனுக்கு பெண் கொடுக்க விருப்பமில்லை அப்படின்னா வேறு எந்த நாட்டு மன்னன் பெண் கொடுப்பாங்க? அப்படின்னா விசித்திர வீரியனுக்கு திருமணம் நடக்கவே நடக்காதா? இந்த நாட்டை ஆள்வதற்கு வாரிசு இல்லாம போயிடுமான்னு கோபத்தோட இருந்தாங்க. அந்த கோபத்தோட சத்தியவதி பீஷ்மரை கூப்பிட்டு சொல்றாங்க, நீ இப்பவே காசி நாட்டுக்கு போ. பீமதேவன் நடத்திக்கிட்டு இருக்க மண்டபத்துக்கு போய் அவருடைய 3 மகள்களையும் கடத்திக்கிட்டு அஸ்தினாபுரத்துக்கு வந்து சேருன்னு சொல்றாங்க. ஆனா பீஷ்மருக்கு இதுல துளி கூட விருப்பம் இல்ல. சத்தியவதியுடைய பேச்ச மீற முடியாம பீஷ்மர் தன்னுடைய சில படை வீரர்களை கூட்டிக்கிட்டு காசி நாட்டுக்கு போறாங்க. அங்க சுயம்வர மண்டபத்திற்குள்ள அதிரடியா நுழைகிறாரு. பல நாட்டு மன்னர்கள் வழிவிட்டு விடுறாங்க. ஏன்னா பீஷ்மரை எதிர்க்கும் அளவுக்கு தைரியம் அங்க யாருக்குமே கிடையாது. பீஷ்மர் காசி அரசர்கிட்ட சொல்றாரு, பீமதேவா, உன்னுடைய 3 மகள்களையும் நான் என்னுடைய நாடான அஸ்தினாபுரத்துக்கு கூட்டிட்டு போய் என்னுடைய சகோதரனான விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட அம்பைக்கு கடும் கோபம் வந்துச்சு. பக்கத்துல இருந்த வாளை எடுத்து பீஷ்மருடைய படை வீரர் ஒருத்தருடைய தலைய அப்படியே வெட்டிடுறாங்க. இத பார்த்த பீஷ்மருக்கு வியப்பு. ஏன்னா எந்த பெண்மணியையும் இவ்வளவு வீரத்தோட அவர் பார்த்ததே கிடையாது. 3 பெண்களையும் பீஷ்மர் கட்டாயத்தோட தேருக்கு இழுத்துட்டு போறாரு. யாருமே எதிர்க்கல. ஆனா சால்வன் மட்டும் பீஷ்மரை எதிர்த்து நிக்கிறாரு. ஏன்னா தன்னுடைய காதலி அந்த தேர்ல இருக்கிறதுனால. அம்பை ரொம்ப நம்பினாங்க. பீஷ்மரை தோற்கடிச்சு விட்டு சால்வன் எப்படியும் தன்னை கரம் பிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி முழுசா நம்பினாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல பீஷ்மர் கிட்ட சால்வன் மன்னனால போட்டி போட முடியல, தோற்று போயிட்டாரு. பீஷ்மர் அந்த 3 பெண்களையும் அனல் பறக்க புயல் வேகத்துல தன்னுடைய தேர்ல கூட்டிட்டு போறாரு. காசி நகரத்திலிருந்து அஸ்தினாபுரத்துக்கு போறதுக்கு ஒரு நதிய கடக்கணும். அப்ப அந்த 3 பெண்களையும் ஒரு படகுல ஏற்றாரு பீஷ்மர். அந்த 3 பெண்களும் அதிர்ச்சியில இருந்து இன்னும் மீளவே இல்ல. சுயம்வர மண்டபத்துல திருமண கோலத்துல இருந்த பெண்களை இப்படி பலவந்தமா இழுத்துக்கிட்டு வராரே, இதை எதிர்க்க யாருமே இல்லையா? நம்மளுடைய நிலைமை என்ன ஆக போகுது? எங்க போறோம்? நம்மளுடைய வாழ்க்கை இனிமேல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பல எண்ணங்களோட அந்த படகுல பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அஸ்தினாபுரத்தை நெருங்கியாச்சு. அந்த படகுல இருந்த 3 பெண்மணிகளும் கீழே இறங்குறாங்க. அப்ப அம்பை பீஷ்மரை பார்த்து தைரியமா சொல்றாங்க, பீஷ்மரே, நான் சால்வ மன்னனை தான் நேசிக்கிறேன்.
அவரும் என்ன விரும்புறாரு, நான் அவரை தான் திருமணம் செஞ்சுக்குவேன். உங்களுடைய சகோதரனான விசித்திர வீரியனை என்னால திருமணம் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு தைரியமா சொல்றாங்க. இத கேட்கவும் பீஷ்மர் ஒரு நொடி கூட யோசிக்காம, நீ சௌபல நாட்டுக்கே போ, நீ சால்வ மன்னனையே திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே சிறப்பா பல மரியாதையோட அனுப்பி வைக்கிறாரு. அம்பை போனத அம்பிகா சந்தோஷமா பாக்குறாங்க. நீயாவது சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. அஸ்தினாபுரத்துல இருந்து சௌபல நாட்டுக்கு அம்பை படகுல போயிட்டு இருக்காங்க. பல சிந்தனைகள் அவங்க மனசுல ஓடுது. சௌபல நாட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே எப்படியாவது சால்வனை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற கற்பனையோட போறாங்க. ஆனா அங்கதான் பேரதிர்ச்சி காத்திருந்துச்சு. சால்வனுடைய அரண்மனைக்குள்ள உள்ள போறாங்க. சால்வன் அம்பைய பார்த்த அடுத்த நொடி சொன்ன வார்த்தை, அஸ்தினாபுரத்து அரசியே வருக வருக அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கவும் அம்பைக்கு பேரதிர்ச்சி, இடியே விழுந்தது மாதிரி இருந்துச்சு. அம்பை எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, நான் பீஷ்மருடைய அரண்மனைக்குள்ள நுழையவே இல்லை, உங்களை திருமணம் பண்ணிக்க போறேன், உங்களை தான் காதலிக்கிறேன்னு சொன்ன அடுத்த நொடி பீஷ்மர் என்ன அங்கிருந்து கிளம்ப சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு சால்வ மன்னன் என்ன சொன்னாரு தெரியுமா? சுயம்பரம் மண்டபத்திலிருந்து வலுக்கட்டாயமா பீஷ்மர் உன்னை இழுத்துட்டு போனாரு. அத்தனை நாட்டு மன்னர்களும் உன்னை பார்த்தாங்க, ஆனா யாருமே எதிர்க்கல, நான் மட்டும்தான் எதிர்த்து நின்னேன். அதனால எல்லோரும் என்ன பெரிய வீரனா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீ அஸ்தினாபுரத்தின் அரசியா திரும்ப வந்திருக்க. உன்னை நான் என்னுடைய மனைவியா ஏத்துக்கிட்டா எல்லோரும் என்ன ரொம்ப தப்பா நினைப்பாங்க. அது எனக்கு பெரிய அவமானம். அதனால நீ திரும்பி அஸ்தினாபுரத்துக்கே போயிரு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு. இப்ப அம்பைக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அஸ்தினாபுரத்துக்கு போக மனமில்ல. அதனால தன்னுடைய பிறந்த வீட்டுக்கே போயிரலான்னு காசி நாட்டுக்கு போறாங்க. அங்க தன்னுடைய தந்தையான பீமதேவனை பாக்குறாங்க. அவர் அம்பைய ஏத்துக்க மறுத்துறாரு. நீ என்னுடைய மகள் தான், ஆனா நீ அஸ்தினாபுரத்தினுடைய அரசி. உன்னை நான் என்னுடைய அரண்மனையில வச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா பீஷ்மர் படையெடுத்து வருவாரு. அவ்வளவு பெரிய படைபலம் எனக்கு கிடையாது. இதனால நாட்டு மக்கள் எல்லோரும் பாதிக்கப்படுவாங்க. அதனால தயவு செஞ்சு நீ அஸ்தினாபுரத்துக்கே போயிருன்னு சொல்லி காசிராஜனும் அனுப்பி வச்சுட்டாரு. இப்ப அம்பை ரொம்பவே நொந்து போயிட்டாங்க. எந்த தவறும் செய்யாம தன்னுடைய இளமை, தன்னுடைய அழகான வாழ்க்கை, தன்னுடைய கற்பனை, காதல் எல்லாமே ஒரே நொடியில அழிஞ்சு போயிடுச்சு. என்ன செய்யணும்னு தெரியல. அஸ்தினாபுரத்துக்கே மறுபடியும் போறாங்க. பீஷ்மரை பாக்குறாங்க. பீஷ்மரே, உன்னாலதான் என்னுடைய வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆயிருச்சு. சௌபல நாட்டு மன்னன் என்னை ஏத்துக்கல, என்னுடைய தந்தையும் என்ன அனுப்பி வச்சுட்டாரு. அதனால நீ தான் என்ன திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பீஷ்மர் தான் பிரம்மச்சாரிய விரதத்துல இருக்கிறார் இல்லையா, அதனால அவரும் மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. இப்ப அம்பைக்கு கடும் கோபம். அந்த இடத்துல வச்சு சொல்றாங்க, நீ பராக்கிரமசாலியா இருக்கலாம், பல படை வீரர்களோட இருக்கலாம், ஆனா உன்னுடைய அழிவு என் கையால தான் அப்படின்னு சொல்லிட்டு சபதத்தோட காட்டுக்கு தவம் பண்ண போயிட்டாங்க. முருகப்பெருமான நோக்கி ஒற்றை கால் கட்டை விரல்ல நின்று கடுமையா தவம் இருக்கிறாங்க. அம்பையுடைய தவத்தை ஏற்றுக்கொண்ட முருகப்பெருமான் அந்த இடத்துல காட்சி கொடுக்கிறாரு. அம்பை கிட்ட ஒரு மலர் மாலைய கொடுக்கிறாரு. அந்த மலர் வானுலகத்துல பூக்குற ஒரு மலர், என்னைக்குமே வாடாது. இந்த மலர் மாலைய எந்த மன்னர் வாங்கிக்கிறாரோ அந்த மன்னரால மட்டும்தான் பீஷ்மருக்கு மரணம் அப்படின்னு சொல்லிடுறாரு. பீஷ்மரை அழிக்கிறது தான் அம்பையோட சபதமே. உடனே அந்த மலர் மாலையை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாடா போறாங்க. எந்த நாட்டு மன்னருமே அந்த மலர் மாலைய வாங்கிக்க தயாராகவே இல்லை. ஏன்னா பீஷ்மருடைய பலத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அம்பை ஓராண்டு ஈராண்டு கிடையாது, 6 வருடங்கள் அழிஞ்சு பார்த்துட்டாங்க. யாருமே அந்த மலர் மாலைய வாங்கவே இல்லை. கடைசியில அம்பை எங்க போனாங்க தெரியுமா? பாஞ்சால நாட்டுக்கு போய் துருவ மன்னன் கிட்ட சொல்றாங்க, எப்படியாவது இந்த மாலைய வாங்கிக்கோங்க, பீஷ்மரை எதிர்த்து போராடுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனா துருபத மன்னனோ என்னால பீஷ்மரை எதிர்க்க முடியாது அப்படின்னு அந்த மாலைய வாங்கிக்கல. அம்பை ரொம்ப மனம் நொந்து போயிடுறாங்க. அந்த மாலைய அப்படியே துருபத மன்னனுடைய அரண்மனையில போட்டுட்டு அங்கிருந்து மறுபடியும் காட்டுக்கு தவம் பண்ண போயிடுறாங்க. துருபத மன்னனுக்கு ஒரே பயம், இந்த மாலையை அணுகிறவன் தானே பீஷ்மரை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மாலைய ரொம்ப பத்திரமா பாதுகாத்துட்டு வராரு. இந்த பக்கம் காட்டுக்கு போன அம்பை சிவபெருமான நோக்கி கடும் தவம் இருக்காங்க. சிவபெருமானும் அம்பைக்கு காட்சி கொடுக்கிறாரு. பெண்ணே, உன்னால இந்த பிறவியில பீஷ்மரை எதிர்த்து போராட முடியாது, அதுக்கான வலிமையும் உனக்கு கிடையாது, மறுபிறவி எடு,
உனக்கு வலிமை இருக்கும், நீ ஆனா உருவம் எடுத்து பீஷ்மரை பழிவாங்குவ, கண்டிப்பா உன் கையால தான் பீஷ்மருக்கு மரணம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அங்கிருந்து மறைஞ்சிடறாரு. இத கேட்கவும் அம்பைக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா சிவபெருமானே சொல்லிட்டாரு பீஷ்மருடைய அழிவு அம்பை கையில தானு. ஆனா இதுக்காக மறுபிறவி வரையும் காத்திருக்கணுமே, உடனே நம்ம மறுபிறவி எடுத்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சு ஒரு சிதையை ஏற்பாடு செஞ்சு அதுல தற்கொலை பண்ணிக்கிட்டு உயிரை விட்டுறாங்க. பாஞ்சால நாட்டு மன்னனான துருபதனுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்துச்சு. அதனால அவர் காட்டுக்கு போய் சிவபெருமான நோக்கி கடுமையான தவம் இருக்கிறாரு. அந்த நேரத்துல அவருடைய மனைவி அரண்மனையில இருக்கக்கூடிய பூஜை அறையில பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் சிவபெருமான் தனித்தனியா காட்சி கொடுக்கிறாரு. சிவபெருமான் சொல்றாரு, பீஷ்மரை கொல்லக்கூடிய வலிமை மிகுந்த குழந்தை தான் உங்களுக்கு பிறக்கும். தொடக்கத்துல பெண்ணா இருந்தாலும் அந்த குழந்தை ஆணாக மாறும் அப்படின்னு வரம் கொடுக்கிறாரு. இப்போ காட்டுல தவம் முடிச்சுட்டு துருபத மன்னன் அரண்மனைக்கு வராரு. அவருடைய மனைவி ரொம்ப கவலையோட வரவேற்கிறாங்க. சிவன் அருளால பிறக்க போற இந்த குழந்தைய எப்படி வளர்க்கறது, பெண்ணாவா ஆணாவா, பெண் குழந்தையா சமூகத்திற்கு அறிமுகப்படுத்திட்டா பிற்காலத்துல அந்த குழந்தை ஆணா மாறும் போது அந்த குழந்தைய எல்லோரும் கேலி செய்ய மாட்டாங்களா? இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா, குழந்தை எந்த வயசுல ஆணா மாறும் அப்படின்ற விஷயத்த சிவபெருமான் சொல்லலையே அப்படிங்கிற சிந்தனையிலேயே 2 பேரும் இருக்கிறாங்க. அடுத்த 10 மாதத்துல துருபதனுடைய மனைவி ஒரு பெண் குழந்தைய ஈன்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தை பெண் அப்படின்றது துருபதனுக்கும் அவருடைய மனைவிக்கும் மட்டும்தான் தெரியும். பணிப்பெண்களை கூட பக்கத்துல வச்சுக்கல. அந்த குழந்தைக்கு நீராட்டுறதுல இருந்து எல்லா வேலைகளையும் அவங்களே கவனமா பாத்துக்கிட்டாங்க. அந்த குழந்தைக்கு ஆண் உடைதான் உடுத்தினாங்க. சிகண்டனின்னு பெயர் சூட்டினாங்க. எல்லார்கிட்டையும் அவங்களுக்கு பிறந்தது ஆண் குழந்தை அப்படின்னு தெரியப்படுத்தினாங்க. சிகண்டனிய ரொம்ப கவனமா வளர்த்து வந்தாங்க. ஒரு ஆணுக்குரிய அத்தனை திறமைகளையும் சகல வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து வளர்த்துட்டு வந்தாங்க. இப்ப சிகண்டனிக்கு பருவ வயது வருது. அந்த சமயத்துல ரண்யவர்மருடைய புதல்விக்கு சிகண்டனி மேல காதல் ஏற்படுது. சிகண்டனிய தான் திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு அடம் பிடிச்சாங்க. இப்ப என்ன செய்யறதுன்னு துருபத மன்னனுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஏன்னா ரண்யவர்மரை பகச்சிக்க முடியாது, அவருடைய படைபலம் அதிகம், ரகசியத்தை வெளியிடவும் முடியாது, அது ரொம்பவே அவமானமா போயிடும். இப்ப துருபத மன்னன் சிகண்டனிய கூப்பிட்டு சொல்றாரு, நீ ரண்யவர்மருடைய மகளையே திருமணம் செஞ்சுக்கோ, 6 மாத காலம் சிவபெருமானுக்கு விரதம்னு சொல்லி அவளை உன் பக்கத்திலேயே நெருங்க விடாம பாத்துக்கோ. இந்த 6 மாத காலத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். ஒருவேளை சிவபெருமான் கொடுத்த வரம்படி நீ ஆணாக கூட மாறலாம். என்ன நடந்தாலும் அது கடவுளுடைய விளையாட்டுன்னு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்றாரு. சிகண்டனியும் அதுக்கு ஒத்துக்க துருபத மன்னன் ரொம்ப சிறப்பா திருமண ஏற்பாடு பண்றாரு. ரண்யவர்மருடைய மகளுக்கும் சிகண்டனிக்கும் ரொம்ப கோலாகலமா திருமணம் நடந்து முடியுது. ரண்யவர்மன் துருபதனை பார்த்து கேக்குறாரு, 6 மாத காலம் சிவபெருமானுக்கு விரதம்னு சொல்றீங்க, சரி, ஒரு 4 நாட்களுக்கு மட்டும் என்னுடைய மருமகனான சிகண்டனிய என்னுடைய நாட்டுக்கு அழைச்சு கொண்டு போய் விருந்து உபசரிக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. துருபத மன்னனுக்கு மறுப்பு தெரிவிக்கவே முடியல. சிகண்டனி கிட்ட எச்சரிக்கை செஞ்சு அனுப்பி வைக்கிறாரு. ரண்யவர்மருடைய அரண்மனையில சிகண்டனிக்கும் ரண்யவர்மருடைய புதல்விக்கும் ரொம்ப கோலாகலமா விருந்து நடக்குது. ரண்யவர்மருடைய மகள் சிகண்டனி ஆண் இல்ல பெண் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே தன்னுடைய தந்தையான ரண்யவர்மரிடம் ஓடி வந்து சொல்றாங்க, தந்தையே, சிகண்டனி ஆண் கிடையாது பெண் அப்படின்னு சொல்லவும் ரண்யவர்மருக்கு கடும் கோபம் வருது. உடனே சிகண்டனிய கூப்பிட்டு கேக்குறாரு, நீ ஆண் இல்லையாமே, பெண் தான் என்னுடைய மகள் சொல்றா, இது எந்த விதத்துல நியாயம், என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறாரு. ஆனா இந்த சூழ்நிலைய சிகண்டனி ரொம்ப தெளிவா கையாண்டாங்க. ரண்யவர்மரே, உங்களுடைய மகள் வேற யாரையோ காதலிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் என் மேல அபாண்டமா பழி போடுறாங்க அப்படின்னு கோபக்கணலோட சிகண்டனி அங்கிருந்து தேர்ல கிளம்பி போயிடுறாரு. ரண்யவர்மன் சும்மா விடுவாரா? பின்னாடியே போறாரு. பாஞ்சால நாட்டுக்கு போய் தன்னுடைய மகளுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக படைபலத்தோட போறாரு. ஆனா கிளம்புன சிகண்டனி பாஞ்சால நாட்டுக்கு போகாம காட்டுக்கு போயிடுறாரு. இனிமேல் இந்த அவமானத்தோட உயிர் வாழ்றதுல அர்த்தமே கிடையாது, உயிரை விட வேண்டியதுதான், உரிய நேரத்துல கிட்டாத சிவன் அருளால இனிமேல் என்ன பயன் அப்படின்னு சொல்லி அந்த காட்டுல ஒரு குகைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. அதற்கு அடியில இரவு பகல் பாராம ஒரே நிலையில அமர்ந்து உண்ணா நோன்பு இருக்கிறாரு சிகண்டனி.
அந்த குகையில குபேரனுக்கு வேண்டப்பட்ட ஒரு எச்சன் வாழ்ந்துட்டு வந்தாரு. சிகண்டனிய பணிவோட விசாரிக்கிறாரு. சிகண்டனி தன்னோட வரலாறு எல்லாத்தையுமே சொல்றாரு. அதுக்கு அந்த எச்சன், எவ்வளவுதானா, நீ கவலைப்படாத, நான் குபேரனுக்கு வேண்டப்பட்டவன் தான். என்னால உனக்கு ஒரு வரம் கொடுக்க முடியும். அதாவது உன்னுடைய பெண்மைய நான் வாங்கிக்கிட்டு என்னுடைய ஆண்மைய உனக்கு கொடுக்க முடியும். ஓராண்டுக்குள்ள நீ மறுபடியும் வந்து என்னுடைய ஆண்மைய எனக்கு நீ திருப்பி கொடுக்கறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தா அந்த குறுகிய காலத்துக்கு நான் உன்னை ஆணா மாத்திடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட சிகண்டனிக்கு ரொம்பவே சந்தோஷம். ஓராண்டுல என்ன நாளும் நடக்கலாம். இந்த எச்சனை தன்னை காக்க வந்த சிவபெருமானா நினைச்சு வணங்க ஆரம்பிக்கிறாரு. அந்த எச்சன் சிகண்டனி தலையில கை வச்சு மந்திரம் சொல்றாரு. அடுத்த நொடியே சிகண்டனி ஆணா மாறிடுறாங்க. அந்த எச்சன் பெண்ணா மாறிடுறாங்க. உடனடியா சிகண்டனி தன்னுடைய நாடான பாஞ்சால நாட்டுக்கு வந்து சேர்றாரு. அங்கு ரண்ணியவர்மனையும் அவருடைய படைகள் சூழ்ந்து இருப்பதையும் சீற்றத்தோடு ரண்ணியவர்மன் இருக்கிறதையும் பார்க்கிறாரு. தன்னுடைய பெற்றோர்கள் முன்னிலையிலும் தன்னுடைய நாட்டு மக்கள் முன்னிலையிலும் தன்னுடைய மாமனார் ரண்ணியவர்மர் முன்னிலையிலும் சிகண்டனி கம்பீரமா சொல்றாரு. ரண்ணியவர்மரே, உங்க மாப்பிள்ளை மேல் இப்படி ஒரு அபாண்டமான பழி சுமத்தலாமா? என்னுடைய நாட்டு மக்கள் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அவசரப்பட்டு படையெடுத்து வந்துட்டீங்க. நீங்க வேணா உங்க நாட்டு மருத்துவ குழுவை வச்சு என்ன பரிசோதனை பண்ணி பாருங்க. எங்க நாட்டு மருத்துவர்கள் தேவை கிடையாது, நான் சோதனைக்கு தயார் அப்படின்னு கம்பீரமா சொல்றாரு. உடனே ரண்ணியவர்மருடைய நாட்டு மருத்துவர்கள் சிகண்டனிய சோதனை பண்ணி பார்த்தாங்க. ரண்ணியவர்மர் கிட்ட சொல்றாங்க, மன்னா, சிகண்டனி ஆண்மகன்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரண்ணியவர்மனுக்கு ரொம்ப அவமானமா போயிருச்சு. தன்னுடைய மருமகனான சிகண்டனி கிட்டையும் அவர் பெற்றோர்கள் கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறாரு. அடுத்து தன்னுடைய மகளை தாறுமாறா திட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ சிகண்டனி குறுக்கிட்டு, ரண்ணியவர்மரே, ஒரு முறை நடந்தது நடந்துருச்சு. பழச பத்தி பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்க மகளை எல்லோர் முன்னிலையிலும் திட்டாதீங்க. ஏன்னா அவங்க இனிமேல் உங்களுடைய மகள் மட்டும் கிடையாது, என்னுடைய மனைவியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரண்ணியவர்மருடைய மகளை கூட்டிக்கிட்டு சிகண்டனி அரண்மனைக்குள்ள போயிடுறாரு. இப்படியே ஓராண்டு காலம் போயிருச்சு. எச்சன் கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கோம் இல்லையா? ஓராண்டு காலத்துல கண்டிப்பா வந்து தன்னுடைய ஆண்மைய திரும்ப கொடுத்துடுவேன் அப்படின்னு. அதனால சிவபெருமான வணங்கிட்டு சிகண்டனி யாருக்கும் தெரியாம காட்டுக்கு போறாரு. அங்க பெண்ணாக இருந்த எச்சனை பார்த்து சிகண்டனி சொல்றாரு, எச்சனே, நீ எனக்கு பெரிய உதவி பண்ணிட்ட. இப்போ ஓராண்டு காலம் முடிஞ்சிருச்சு. நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி என்னுடைய ஆண்மையை எடுத்துக்கோ. உன்னுடைய பெண்மைய நீ திரும்ப கொடுத்துரு அப்படின்னு நன்றியோட கேக்குறாரு. இத கேட்ட அந்த எச்சன் கலகலன்னு சிரிச்சிட்டு சொல்றாரு, அப்பனே சிகண்டனி, என்னுடைய இரக்கத்தின் காரணமாகத்தான் நான் உனக்கு என்னுடைய ஆண் தன்மையை கொடுத்தேன். நான் பெண்ணாயிட்டேன். நீ விடை பெற்று போன கொஞ்ச நேரத்திலேயே என்னுடைய தலைவனான குபேரன் இங்க வந்தாரு. என்னுடைய நிலைமையை பார்த்து கோபப்பட்டாரு. இறக்கப்படுவதற்கு ஒரு அளவு இல்லையா? இனிமேல் நீ பெண்ணாகவே இரு அப்படின்னு சபிச்சுட்டு போயிட்டாரு. நல்ல நோக்கத்தோட செஞ்ச செயலுக்கு இப்படி ஒரு சாபமா அப்படின்னு கதறினேன். அதை பார்த்துட்டு மனமிறங்கிய குபேரன் சொன்னாரு, நீ யாருக்கு உன்னுடைய ஆண் தன்மையை விட்டு கொடுத்தியோ அவர் இறந்ததற்கு அப்புறம்தான் நீ மறுபடியும் ஆணாவாய் அப்படின்னு சாப விமோச்சனம் கொடுத்தாரு. நீ ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் என்னுடைய பிரார்த்தனை. ஏன்னா நான் பெண்ணாக இருப்பதுல எனக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. ஒரு பெண் அடையக்கூடிய அத்தனை சுப துக்கங்களையும் அனுபவபூர்வமாக அறிவதற்கு இது எனக்கு ஒரு வாய்ப்பாதான் இருக்கு. வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் விசித்திரமா தான் இருக்கும். நீயும் நானும் ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கிறது கடவுளுடைய சித்தம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கவும் சிகண்டனிக்கு இன்னும் சந்தோஷம். எச்சனுக்கு மனசார நன்றியை தெரிவிச்சுட்டு தன்னுடைய நாட்டுக்கே மறுபடியும் போயிடுறாரு. சிகண்டனி நடந்த விஷயத்த தன் தாய் தந்தை கிட்ட சொல்லவும் அவங்களும் ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில தான் சிகண்டனி தன்னுடைய பிறப்பின் காரணத்துக்கான நேரம் ஆரம்பிச்சு விட்டது அப்படிங்கிறத உணர்றாரு. போன பிறவியில அம்பையா பிறந்தப்போ துருபத மன்னனுடைய அரண்மனையில ஒரு மலர் மாலை விட்டுட்டு போனாங்க இல்லையா? இப்ப சிகண்டனியா மறுபிறவி எடுத்து அதே மலர் மாலையை எடுத்து தன்னுடைய கழுத்துல மாட்டிக்கிட்டு பீஷ்மரை கொல்றதுக்கு ஆயத்தமாகறாங்க. இப்பதான் மகாபாரத போருக்கான நேரம் நெருங்குது. கிருஷ்ணர் கிட்ட சிகண்டனி கேக்குறாங்க, கிருஷ்ணா, போர்ல பெண்கள் பங்கேற்க கூடாதாமே அப்படின்னு கேக்குறாங்க. உடனே கிருஷ்ணர் சொல்றாரு, சிகண்டனி, நீ ஆணா இல்ல பெண்ணா? நீ ஆண் என்பதுதான் உண்மை அப்படின்னா
பெண்கள் யுத்த காலத்தில் கலந்துக்க கூடாது அப்படின்றத பத்தி உனக்கு என்ன கவலை அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்கவும் சிகண்டனிக்குள்ள இருந்த குழப்பம் தீர்ந்துருச்சு. ஒரு வழியா மகாபாரத போர் தொடங்கிடுச்சு. போரோட 3வது நாள் சிகண்டனி பீஷ்மரை தேடி போய் அவர் முன்னாடி நின்னு போருக்கு அழைக்கிறாங்க. அப்ப பீஷ்மர் சொல்றாரு, நான் பெண்களோட போரிடுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிகண்டனிய நிராகரிச்சிடுறாரு. 3வது நாள் போருக்கு பிறகு சில நாட்கள் பீஷ்மரும் சிகண்டனியும் எதிரெதிரே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. கடைசியில 9வது நாள் போர் அன்னைக்கு இரவு தர்மரும் கிருஷ்ணரும் பீஷ்மரை சந்திச்சு சொல்றாங்க, நீங்க அநீதி பக்கம் நிக்கிறீங்க, தர்மம் வெல்ல நீங்க தடையா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அத புரிஞ்சுக்கிட்ட பீஷ்மர் சொல்றாரு, தர்மம் வெல்ல நான் ஒரு நாளும் தடையா இருக்க மாட்டேன், எனக்கு தர்மம் தான் வெல்லணும், நாளைக்கு சிகண்டனிய என் முன்னாடி நிறுத்துங்க, நான் வீழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அடுத்த நாள் போற அன்னைக்கு அர்ஜுனனுடைய தேர்ல சிகண்டனியும் போறாங்க. பீஷ்மருக்கு எதிர போய் அந்த தேர் நிக்குது. அந்த நிமிஷத்துல பீஷ்மருக்கு சிகண்டனி அம்பையா தெரிஞ்சாங்க. போன பிறவியில அம்பை பீஷ்மருடைய அரண்மனையிலிருந்து எந்த சபதத்தோட போனாங்களோ அதே கோபக்கணலோட கண்கள்ல அதே அக்னியோட சிகண்டனி அம்பையா பீஷ்மருடைய கண்ணுக்கு காட்சி கொடுத்தாங்க. சிகண்டனி சொல்றாங்க, பீஷ்மா, உன்னாலதான் என்னுடைய வாழ்க்கைய தொலைச்சிட்டேன், இந்த பிறவி எடுத்ததே உன்னை அழிக்கிறதுக்காகத்தான், எடு வில்ல விடு அம்ப அப்படின்னு கத்துறாங்க. அடுத்த நொடியே பீஷ்மர் அம்ப கீழே போட்டுறாரு. நான் தான் பெண்களோட போரிடுவதில்லையே அப்படின்னு சொல்லி நிராயுத பாணியா நிக்கிறாரு. சிகண்டனி சொல்றாங்க, பெண்ணுடைய வாழ்க்கையை அழிச்ச உன்னை அழிக்கிறதுல எனக்கு எந்த பாவமும் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு அம்ப எய்துறாங்க. 5 முறை அம்ப எய்துனாங்க. அடுத்த கிருஷ்ணனின் கூற்றுப்படி அர்ஜுனன் அழுதுகிட்டே பீஷ்மர் மேல அம்ப எய்துறாரு. பீஷ்மருடைய தலையை தவிர மற்ற எல்லா பாகங்களிலும் அம்புகள் நிறைந்திருந்துச்சு. அம்பு படுக்கையில பீஷ்மர் அப்படியே விழுந்துட்டாரு. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பீஷ்மருடைய அவசர முடிவால அம்பை பாதிக்கப்பட்டாங்க. அம்பை தன்னுடைய காதலனாலும் பெற்ற தந்தையாலும் புறக்கணிக்கப்பட்டாலும் தன்னுடைய இந்த அவல நிலைக்கு காரணமான பீஷ்மரை பழி வாங்கணும்னு விடாமுயற்சியோட இந்த பிறவியில இல்லைனாலும் மறுபிறவி எடுத்து சாதிச்சிட்டாங்க. மாவீரனான பீஷ்மர் பெண்தானே அப்படின்னு சாதாரணமா நினைச்சிட்டாரு. ஆனா அவருடைய இறப்பு அந்த பெண்ணால தான் நிகழ்ந்துச்சு. அதனால ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி சிந்திச்சு எடுத்தா பின்வரும் பாதிப்புகள் குறையும் அப்படின்றதுதான் இந்த கதையினுடைய கருத்து. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ. நன்றி.